لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبعث الله غرابا يبحث في الأرض ليريه كيف يواري سوءة أخيه صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் படைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற படைப்புகளில் மனித படைப்போடு நிறைய படைப்புகளை அல்லாஹ் தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறான். உயர்ந்த படைப்பான மனித படைப்போடு அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய மற்ற படைப்புகள், அவைகள் கால்நடைகளாக இருக்கலாம், அவைகள் ஊர்ந்து செல்லக்கூடிய படைப்புகளாக இருக்கலாம், அல்லது அவைகள் பரப்பன வகையை சார்ந்த பறவை இனங்களாக இருக்கலாம். எந்த படைப்புகளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்தினால் மனிதர்களோடு அல்லாஹ் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆதி மனிதர், முதல் மனிதன் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வந்ததற்கு பிறகு அவர்கள் பிரதானமாக செய்த தொழில் விவசாயமும் கால்நடைகள் மேய்த்தல் என்பதுதான். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் கட்டமான தொழிலாக அவர்கள் செய்து வந்தவை இந்த இரண்டையும் தான் செய்து வந்தார்கள் என்பது அவர்களின் வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. நபிமார்களில் ஏராளமான நபிமார்கள் தங்களினுடைய மிக முக்கியமான தொழிலாக ஆடு மேய்ப்பதையும் கால்நடைகள் மேய்ப்பதையும் தான் தங்களின் தொழிலாக கொண்டிருந்தார்கள் என்பது வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் இப்படியும் சஹாபாக்களிடத்திலே சொல்லுவார்கள், நான் ஆரம்ப காலத்தில் நான் சிறுவயதாக இருக்கிற பொழுது, கிராமங்களில் நான் வாழுகிற பொழுது நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஹதீஸுகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. எனவே நபிமார்களாக இருந்தாலும் சரி, அவர்களினுடைய வாழ்க்கையிலும் கால்நடைகள், மற்ற பறவைகள், மற்ற இனங்கள் எல்லோரினுடைய தொடர்புகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால் இன்றைக்கு நாம் தொடர்பு படுத்தி பார்க்கிறோம். அவைகள் ஒட்டகங்களாக, மாடுகளாக, ஆடாக, கோழியாக, பறவைகளாக, கிளியாக, மீன் வளர்ப்பதாக பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு மனிதர்கள் வளர்க்கிறார்கள். மனிதன் அல்லாத மற்ற படைப்புகளை எடுத்துக்கொண்டு வளர்க்கக்கூடிய பொறுப்பை மனிதன் எடுத்துக்கொள்கிறான். ஒன்று வியாபார ரீதியாக இருக்கிறது, இன்னொன்று அழகு என்கிற அடிப்படையிலும் செய்கிறார்கள். அதை ஒரு அழகாக, ஒரு விருப்பத்தின் அடிப்படையில், பிரியத்தின் அடிப்படையிலும் செய்கிறார்கள். இரண்டு விதமாக இந்த விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு மனிதர்கள் செய்து வருகிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கால்நடைகள் பற்றிய தொடர்பும் பறவைகளோ மற்ற இனங்களோடு மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த தொடர்பு என்பது இன்றைக்கு முளைத்த ஒன்றல்ல. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலம் தொட்டே இருக்கிறது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அல்லாஹ் கேட்பான், வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவை உங்களுடைய கையில என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். கால ஹிய அஸா, என்னுடைய கையிலே நான் கைத்தடி வைத்திருக்கிறேன். அத்தவக்கவு அலைஹா வ உஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய கையிலே கைத்தடி வைத்திருக்கிறேன், இதை ஊன்றி நான் நடப்பேன், என்னுடைய ஆடுகளுக்கு இவைகளை கொண்டுதான் நான் இலைதலைகளை பறித்து போடுவேன் என்கிறார்கள் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். சொல்லுகிற காரணம், அவர்களுக்கும் ஒரு கால்நடை பிராணியாக இருக்கக்கூடிய ஆட்டிற்குமான ஒரு தொடர்பு இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், என்னுடைய கைத்தடியை கொண்டு என்னுடைய ஆடுகளுக்கு நான் இலைதலைகளை பறித்து போடுவேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் ஆடை மேய்த்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மனிதர்களுக்குமான கால்நடைகளுக்குமான தொடர்பு என்பது முதல் மனிதரிலே இருந்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே சொல்ல வேண்டும் என்றால், மனிதனுக்கான முதல் ஆசிரியராக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்ததே ஒரு காகத்தை தான். காகத்தின் மூலமாகத்தான் இறந்து போன ஒரு ஜனாசாவை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மகன்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை, ஹாபிலுக்கும் 2 மகன்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை நடந்த பொழுது, அப்பொழுது ஒருவர் இன்னொருவரை கொலை செய்து விட்டார். கொலை செய்யப்பட்டவர் ஜனாசாவாக கிடக்கிறார். உயிரோடு நிற்கக்கூடிய இன்னொரு மகன் யோசிக்கிறார், எப்படி இவரை மறைப்பது, எப்படி இவரை அடக்கம் செய்வது தெரியல, எப்படி அடக்கம் செய்ய வேண்டும், அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடிய முறை தெரியாமல் அவர் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபபஅஸல்லாஹு உராபை யபஹது ஃபில் அர்தி லியுரியஹு கைஃப யுவாரி சவத அஹி. அந்த மனிதருக்கு காகத்தை நாம் அனுப்பி வைத்தோம். எப்படி அடக்கம் செய்யணுங்கிறத அந்த காகம் கற்றுக் கொடுத்தது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு மனிதன் இறந்து போன ஒரு மனிதனை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் இருந்த பொழுது அல்லாஹ் ஒரு பறவை இனமாக இருக்கக்கூடிய ஒரு காகத்தின் மூலம் மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுத் தருகிறான் என்றால் எங்கே இருந்து இந்த தொடர்புகள் நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்திலே இருந்து உலகம் படைக்கப்பட்ட முதல் சமூகமாக வாழ்ந்த ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்திலே இருந்து மற்ற பிராணிகளுக்கான, கால்நடைக்கான, பறவைகளுக்கான, மற்ற இனங்களுக்கான தொடர்பு என்பது நம்மோடு மனித இனத்தோடு சம்பந்தப்பட்டே வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் செல்ல பிராணிகளாக தங்களுடைய வீடுகளிலே நிறைய பிராணிகளை இன்றைக்கு நாம் வளர்க்கிறோம். அந்த பிராணிகள் குறித்தும் மார்க்கம் சில விஷயங்களை சொல்லுகிறது. நீங்கள் பிராணிகளை வளர்க்கிற பொழுது அதற்கு தேவையான இயற்கை தன்மையோடு நீங்கள் வளர்க்கணும். ஒரு பிராணிகளை நீங்கள் வளர்க்கிறீர்கள் என்றால், ஒரு ஆடோ மாடோ இவைகளை கடந்து ஒரு மீன் வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு பூனை வளர்ப்பாக இருந்தாலும் சரி, அதனுடைய இயற்கை தன்மையோடு வளர்க்கணும். அதனுடைய இயற்கை தன்மைக்கு எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்படாமல் அது சுதந்திரமாக வாழ்வதற்குண்டான சூழ்நிலைகளோடு வளர்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதற்கான எந்த விதமான இடைஞ்சல்களும் இடையூறுகளும் இல்லாமல் இருக்கணும். நமக்கு தெரியும், ஹதீஸிலே நிறைய கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான், ஒரு இபாதத்தான ஒரு பெண்மணி, நிறைய நோன்பு தொழுகை எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு பூனையை சரியாக கவனித்துக் கொள்ளாத ஒரு காரணத்தினால் அந்த பெண் நரகத்துக்கு செல்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்றால் நாம் பார்க்கணும், வெறுமனே இபாதத்து மட்டும் நம்மை நரகத்திலே இருந்து தடுத்து விடாது. இது போன்ற ஒரு பிராணிகளை நம்முடைய பொறுப்புக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது அதற்கான முறையான கவனிப்புகள் நம்முடைய புறத்திலே இருந்து இருக்க வேண்டும். அது இல்லாமல் இருக்கும் என்றால் நம்மின் காரணமாக ஏதாவது ஒரு இடையூறுகள் அல்லது ஒரு மரணங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நாம் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு ஏற்படும் என்றால் அது நம்மை நரகத்தில் கூட தள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது என்கிற எச்சரிக்கையும் நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள். ஒரு மனிதர் பாதையின் வழியாக நடந்து சென்றார். கடுமையான தாகம் தண்ணீரை அலைந்து தேடினார். ஒரு கிணறு கிடைத்தது. கிணற்றுக்கு அடியிலே தண்ணீர் இருந்தது. இறைப்பதற்கு எதுவும் இல்லை. உள்ளே இறங்கினார். தண்ணீர் குடித்து கொண்டார். தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டான். மீண்டும் மேலே எழுந்து வந்து பார்க்கிற பொழுது ஒரு நாய் கிணற்றினுடைய ஓரத்திலே இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணீருடைய ஈரமாக இருக்கக்கூடிய மண்ணை தன்னுடைய நாக்கை கொண்டு நக்கி கொண்டு இருக்கிறது. பார்க்கிறார், உணர்ந்து கொள்கிறார், நம்மை போன்ற இந்த நாய்க்கும் தாகம் இருக்கிறது என்று உணர்ந்து கொள்கிறார். தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பதற்கான நிலை இல்லை. தண்ணீர் கொண்டு வந்து நாய்க்கு கொடுப்பதற்கான நிலை இல்லை. இவருக்கு தண்ணீர் தாகம் என்ற பொழுது உள்ளே இறங்கி குடித்து கொண்டார். மேலே வந்து விட்டார். இப்பொழுது நாய்க்கு தண்ணீர் புகட்ட வேண்டும். என்ன செய்வது? தன்னுடைய காலிலே அணிந்திருக்கக்கூடிய மோசாவை கழட்டி உள்ளே சென்று மீண்டும் கிணற்றுக்குள் இறங்கி அதில் தண்ணீரை பிடித்து கொண்டு அந்த தண்ணீர் சிந்தாமல் இருப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தன்னுடைய பற்களை கொண்டு அந்த மோசாவை கடித்து கொண்டு மேலே வருகிறார். வந்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஷக்கரல்லாஹு லஹு கஃபர லஹு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் செய்த இந்த அமலின் காரணமாக அல்லாஹ் அவரின் பாவங்களை மன்னிக்கிறார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னலனா ஃபில் பஹாயிமி அஜ்ருன், இன்னலனா ஃபில் பஹாயிமி அஜ்ரன். இந்த கால்நடைகளுக்காக, இந்த பிராணிகளுக்காக இவர் உதவி செய்ததற்காக கூலி கிடைக்குமா? இதற்காக வேண்டி எல்லாம் அல்லாஹ் கூலி கொடுப்பானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபீ குல்லி கபிதின் ரதுபத்தின் அஜ்ருன். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒவ்வொரு பிராணிகளுக்கும் நீங்கள் உதவி செய்வதன் மூலம் நீங்கள் கூலி கொடுக்கப்படுகிறீர்கள் என்கிறார்கள். ஒவ்வொரு பிராணிக்கும், அது எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கான ஒரு தேவை இருக்கிற பொழுது, அது ஒரு சிரமத்திலே இருக்கிற பொழுது, நீங்கள் உங்களின் புறத்திலே இருந்து ஒரு உதவி அதற்கு செய்யப்படுகிற பொழுது அதனால் நீங்கள் கூலி கொடுக்கப்படுகிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் அதற்கான கூலியை, அதற்கான ஒரு செயலை நாம் செய்ய மறுத்தோம் என்றாலும் அதற்கான எச்சரிக்கையும் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு ஒட்டி போன ஒரு ஒட்டகத்தை பார்த்தார்கள். வயிறு ஒட்டி போய் இருந்த ஒரு ஒட்டகத்தை பார்த்தார்கள். இதற்குரியவர் யார் என்று கேட்டாங்க. ஒருவர் அழைத்து வந்து ஒருவரை கூட்டி வந்தார்கள். நான் தான் இந்த ஒட்டகத்திற்கு சொந்தக்காரர் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ ஃபீ ஹாதிஹில் பஹாயிம். இந்த மிருகத்தினுடைய விஷயத்திலே நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். இந்த மிருகத்துடைய விஷயத்தில் நீ அல்லாஹ்வை பயந்து கொள். இதை நீ இப்படி போட்டிருப்பதினால் அல்லாஹ்வினாலே இது குறித்து உன்னிடத்திலே கேள்வி கேட்பான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ்வின் பயம் உனக்கு இல்லையா? இந்த ஒட்டகத்திற்கு நீ உணவுகள் கொடுக்காமல் காய்ந்து போயிருக்கிறது, அவருடைய வயிறுகள் எல்லாம் ஒட்டி போயிருக்கிறது. இந்த நிலையில் நீ இதை வளர்த்து கொண்டும் இதன் மீது நீ சவாரி செய்து கொண்டும் இருக்கிறாயா என்கிற கண்டிப்போடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய வளர்ப்பு பிராணிகளாக எவைகளை எல்லாம் வளர்க்கிறோமோ அவைகளுடைய விஷயத்திலேயும் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். அவைகளின் பசிக்கும் அவைகளின் தாகத்திற்கும் நாம் பொறுப்பானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வளர்க்கிற முறையில் அதனுடைய இயற்கை தன்மையோடு அது எந்த சூழ்நிலையில் வாழுமோ அந்த தன்மையோடு வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கிற பொழுதுதான் அதுவே நமக்கு நன்மைக்குரியதாக ஆகும். ஆனால் அதற்கு மாற்றமாக நாம் வளர்க்கிறோம் என்றால் அதற்கு தொல்லைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அதற்கு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையினுடைய நிலையில் நாம் ஒரு செல்ல பிராணிகளை, நம்முடைய வீட்டு பிராணிகளை வளர்க்கிறோம் என்றால் அதுவே நாளை மறுமையில் நமக்கு கேள்விகளை அல்லாஹ் கேட்பதற்கான காரணங்களாகவும் அமைந்துவிடும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். ஏனென்றால் கால்நடைகள் குறித்து நிறைய செய்திகளை திருக்குரான் சொல்லுகிறது. மற்ற படைப்புகள் குறித்து நிறைய செய்திகளை சொல்லுகிறது. நீங்கள் திருக்குரானை புரட்டி பார்த்தால் தெரியும். நிறைய சூறாக்களினுடைய பெயர்களே அல்லாஹ் மற்ற பிராணிகளினுடைய பெயர்களை அதற்கு வைத்திருக்கிறார். நிறைய சூறாக்களுக்கு திருக்குரானிலேயே மிகப்பெரிய சூறாவாக நாம் பேசுகிற சூரத்துல் பக்ரா அர்த்தமே மாடுதான்.
அந்த சூறாவுக்கான அர்த்தமே மாடு என்று அல்லாஹ் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார். திருக்குர்ஆனிலேயே மிகப்பெரிய சூரா, அந்த சூறாவிற்கு அல்லாஹ் இப்படி ஒரு பெயரை வைத்திருக்கிறான். இது அல்லாத நிறைய பெயர்கள் இருக்கிறது. யானை என்று ஒரு சூறா இருக்கிறது, தேனி என்று ஒரு சூறா இருக்கிறது, எறும்பு என்று ஒரு சூறா இருக்கிறது, சிலந்தி பூச்சி என்று ஒரு சூறா இருக்கிறது, எறும்பு என்று ஒரு சூறா இருக்கிறது. நிறைய சூறாக்கள் இருக்கிறது. அல்லாஹ் ஏன் இவ்வளவு சூறாக்களையும் இறக்கி வைத்து அந்த சூறாக்களின் ஏதாவது ஒரு இடத்தில் அதனுடைய எறும்பினுடைய சூறா என்றால் எறும்பு சம்பந்தமான செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான். மாடு குறித்தும் மாட்டினுடைய சம்பந்தப்பட்ட சில செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த சூறாக்களில் அது குறித்த சில செய்திகளை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்றால் இது சமூகத்திற்கான படிப்பினையாக அல்லாஹ் தந்திருக்கிறார் என்றால் உயிரினங்களை வளர்க்கிற விஷயத்திலேயும் அதை பராமரிக்கிற விஷயத்திலேயும் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களிலேயே மிக முக்கியமான ஒரு அற்புதம், அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அவர்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டதாக இருந்தது. சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்-தைர். அல்லாஹ் சொல்லுகிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன இனங்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் என்றால் ஜின் இனத்தை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், மனித இனத்தை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், பறவைகளையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. எல்லா மொழிகளிலேயும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுவார்கள். பறவைகளோடு பேசுவார்கள், ஜின்னுகளோடு பேசுவார்கள். ஒவ்வொரு பறவையும் என்னென்ன மொழிகளிலே பேசுகிறதோ அந்த மொழியோடு பேசுகிற ஆற்றல் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஹுதுஹுது பறவையோடு அவர்களுக்கும் நடந்த உரையாடலை திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். பறவைகளை எல்லாம் பார்வையிட்டு வருகிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹுதுஹுதுனுடைய பறவை இல்லாத பொழுது காரணம் கேட்கிறார்கள். தெரியவில்லை என்கிறது மற்ற பறவைகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், வரட்டும், ஹுதுஹுதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்கிறார்கள். அது வந்தது, ஒரு செய்தியை கொண்டு வந்து சொன்னது, உங்கள் நாட்டுக்கு அருகாமையிலே ஒரு பெண் இருக்கிறாள், அரசியாக இருக்கிறார்கள், நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வை வணங்குறதில்லை, சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பில்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த செய்தியை ஹுதுஹுதுனுடைய பறவை கொண்டு வந்து சொன்னது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அதற்கு பிறகுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டினுடைய அரசிக்கு கடிதம் எழுதி அந்த பெண்மணி அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இந்த நடைமுறை, இந்த தொடர்பு ஹுதுஹுது பறவைக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த உரையாடல் திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எறும்புக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த உரையாடல் திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். எறும்பு சொன்ன வார்த்தைகளை கேட்டுவிட்டு ஃபதபஸ்ஸம வாஹிகம் மின் கௌலிஹா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. எறும்பு தங்களுடைய எறும்புகளுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சுக்களை கேட்டுவிட்டு படைபட்டாளத்தோடு வந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்றால் மற்ற இனங்களோடு, மற்ற உயிரினங்களோடு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தொடர்பு என்பது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலே இருந்து இருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, நியாயத்தோடும் அதனுடைய இயற்கை தன்மையோடும் வளர்க்கக்கூடிய நிலையில் தான் நாம் நம்முடைய பிராணிகளை வளர்க்க வேண்டுமே தவிர இது இல்லாமல் நாம் மீறி வளர்க்கிறோம் என்றால் அதுவே நமக்கு நாளை அல்லாஹ்விடத்திலே கேள்விகளை கேட்பதற்கான காரணங்களாக அமைந்துவிடும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே சமயம் வீட்டிலே வளர்க்கக்கூடிய பிராணிகளில் வளர்க்க கூடாத ஒரு பிராணி நாய். எந்த நிலையிலையுமே வளர்க்கக்கூடாது, மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு சில இஸ்லாமிய வீடுகளில் இன்றைக்கு நாய்கள் வளர்க்கிறார்கள். கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. நாயினுடைய வளர்ப்புகள் குறித்து மார்க்கம் அவ்வளவு கடுமையான எச்சரிக்கை. அந்த நாய் வாய் வைத்த தண்ணீரை கூட, அந்த பாத்திரத்தை கூட, தண்ணீரை அல்ல அந்த பாத்திரத்தை கூட 7 தடவை கழுவ வேண்டும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா ஷரிபல் கல்பு, நாய் தண்ணீர் குடித்து விட்டது என்றால் ஃபீ பினாய் அஹதிக்கும், உங்கள் வீட்டில் உங்கள் ஒருவரினுடைய பாத்திரத்திலே குடித்து விட்டது என்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் 7 தடவை நீங்கள் அந்த பாத்திரத்தை கழுவுங்கள் என்கிறார்கள்.
7 தடவை அந்த பாத்திரத்தை கழுவ வேண்டும் என்றால் இன்றைக்கு நாய் வளர்ப்பு என்கிற பெயரில் இஸ்லாமியர்களில் சிலர்கள் நாயை தங்களோடு முகங்களிலே நக்க விட்டுக் கொள்வதும் அதை தூக்கி அரவணைத்துக் கொள்வதும் எவ்வளவு செயல்கள் இன்றைக்கு நடக்கிறது. இது மார்க்கம் கண்டிக்கக்கூடிய ஒன்று. எந்த நிலையிலையும் இதை மார்க்கம் அனுமதிக்கல. நாயினுடைய வளர்ப்பில் இருந்து முழுமையாக இது சமூகம் சார்ந்த சிலர்கள் அந்த செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அதிலிருந்து முழுமையாக தவிர்த்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். மார்க்க அறிஞர்கள் ஃபிக்ஹ் கிதாபுகளிலே மசாயில் எழுதுகிறார்கள், சட்டம் எழுதுகிறார்கள். நாய் வாய் வைத்து விட்டது என்றால், நாய் நம்மை தொட்டு விட்டது என்றால், அல்லது நாயினுடைய நாக்கு அதனுடைய எச்சில் நம் மீது பட்டு விட்டது என்றால் என்ன சட்டம் என்பதை எழுதுகிற பொழுது இதைவிட கேவலமாக இருக்கக்கூடிய பன்றிக்கும் நாய்க்கும் ஒரே சட்டம் என்கிறார்கள். அப்படி என்றால் எவ்வளவு கேவலமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நாம் பன்றியை வளர்க்கிறதுக்கு யாரும் தயாராக இருக்கிறது இல்லை, ஆனால் நாய் வளர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் மார்க்கத்தினுடைய அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் ஃபிக்ஹினுடைய சட்ட நூல்கள் சொல்லுகிற செய்தி, அதனுடைய எச்சிலுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் நாயினுடைய எச்சிலுக்கும். நாயினுடைய எச்சிலுக்கும் அதே சட்டம் தான். அதனுடைய வியர்வைக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் நாயினுடைய வியர்வைக்கும் அதே சட்டம். அது நம் மீது நக்கிவிட்டது என்றால், ஆடைகள் மீது பட்டுவிட்டது என்றால் வேறு ஆடைகள் உடுத்தி கொள்ள வேண்டும். நம்மை மீது உரசி விட்டது என்றால், அது ஆடையின் மீது இருக்கும் என்றால் அந்த ஆடைகளை மாற்றிவிட்டு தொழுது கொள்ளலாம். அது ஆடை இல்லாமல் மேனியிலே, நம்முடைய ஆடை இல்லாத இடத்திலே ஒரு நாய் பட்டு விட்டது என்றால் 7 தடவைகள் கழுவணும். 7 தடவைகள் அது நன்றாக சுத்தமாக கழுவ வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால், அதோடு பழகுவதும் அதோடு கொஞ்சி குழாவுவதும், நாயோடு தன்னுடைய படுக்கை முதற்கொண்டு எல்லாவற்றையும் பரிமாறிக்கொள்வதெல்லாம் எவ்வளவு பெரிய அநீதத்தினுடைய உச்சகட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அதனுடைய வளர்ப்பிலே இருந்து முற்றிலுமாக நம்ம சமூகம் சார்ந்த சிலர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் முற்றிலுமாக விலகிக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியும் இந்த நேரத்திலே நம்முடைய உள்ளங்களிலே பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே செல்ல பிராணிகளாக எவைகளையெல்லாம் வளர்க்கிறோமோ அவைகளுக்கு முறையான முறையில் அவைகளுடைய இயற்கை தன்மையோடு வளர்க்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படி ஏற்படுத்தி கொடுத்தால் அது நமக்கான நன்மையாக அமையும். இது இல்லாத பட்சத்தில் அதுவே நமக்கு தீமையாக அமைந்துவிடும் என்பதையும் கவனத்தில் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா மார்க்கத்துடைய விஷயங்களை விளங்கி செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.